வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொபைல் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. மொபைல் டெக்னாலஜி வந்துட்டு நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் துறையில் எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் இந்த மொபைல் டெக்னாலஜி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத முழுமையாக அறிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு ஓவர்வியூ, ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். தேங்க்யூ. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் மொபைல் ஃபோன்கள் வந்துட்டு வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப் போன்ற டிவைஸ்கள்லாம் நம்ம இன்டர்நெட் உலகத்தில் அடிப்படையாக மாறி இருக்கு. இந்த வளர்ச்சி குறிப்பாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் துறையை பெரிய அளவில் வந்துட்டு மாற்றி அமைச்சிருக்கு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் மாடல். இதில் அஃபிலியேட்டர்கள் தங்களோட வலைதளங்கள் அல்லது மொபைல் பயன்பாடுகள் மூலம் பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செஞ்சு அதன் மூலியமாக கமிஷன் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. முதல்ல மொபைல் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொபைல் டிவைஸ்களோட பயன்பாடு வேகமாக உயர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு பெரும்பாலான விற்பனை மற்றும் சந்தை தொடர்புகள் மொபைல் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி மூலியமாக மாறி இருக்கு. மொபைல் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது வாடிக்கையாளர்கள் வந்துட்டு மொபைல் டிவைஸ்களில் வலைதளங்கள் மற்றும் பயன்பாடுகளை அணுகுவதில் முன்னுரிமை கொடுப்பதை குறிக்கிறது. இதற்கான அடிப்படை காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் மட்டும் 80 கோடிக்கும் மேற்பட்ட மொபைல் பயனாளர்கள் இருக்கிறாங்க. அதில் பெரும்பாலானோர் ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இ-காமர்ஸ் தளங்களில் 75% அதிகமான ஷாப்பிங் மொபைல் ஃபோன் மூலியமாக நடக்குது. வாடிக்கையாளர்கள் இப்போது லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் பயன்படுத்துவதை விட நேரடியாக மொபைல் பயன்பாட்டில் வாங்குதல் நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மொபைல் தொழில்நுட்பத்தில் இருக்கிற என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்துட்டு நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸு. மொபைல் ஆப் மூலியமா அஃபிலியேட் மார்க்கெட்டர்கள் தங்களோட பணியை மாற்றியிருக்காங்க. புஷ் நோட்டிஃபிகேஷன் அதன் மூலியமா வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக ஆஃபர் மற்றும் ப்ரொமோஷன்களை கொடுக்குறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொபைல் பேனர் விளம்பரங்கள். மொபைல் பேனர்கள் குறுகிய இடங்களில் பயனாளர்களை ஈர்க்கும் திறனுடையதாக இருக்குது. இந்த விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா கவனிக்கப்படுற அளவுக்கு மொபைல் ஸ்க்ரீன் ப்ரொபோஷனை வந்துட்டு பயன்படுத்துது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொபைல் பிளாட்ஃபார்முங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆப்ஸை வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணுறது. சில வலைதளங்கள் மொபைல் பயனாளர்களுக்கு வந்து தனித்துவமான ஒரு ஒப்புமைகளை வந்துட்டு கொடுக்குது. இது வேகமாக வந்துட்டு லோட் ஆகும், எளிதாக வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய வகையில் வந்துட்டு இருக்கும். அது இல்லாமல் மொபைல் ஆப்டிமைஸ்டு சிஸ்டம் பேஸ்டு இந்த ஆப்ஸ் வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பேஸ்டு மார்க்கெட்டிங். ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் மூலியமாக வாடிக்கையாளர்களோட இருப்பிடத்தை அறிஞ்சு அதற்கான சலுகைகளை நம்ம வந்து அனுப்ப முடியும். இது ஆர்ஓஐயை வந்துட்டு அதிகரிக்குது. அதாவது என்னென்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ஆர்ஓஐயை வந்துட்டு அதிகரிக்குது. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மற்றும் மொபைல் டிவைஸ்களில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமாக அஃபிலியேட் லிங்க்குகள் வந்துட்டு பகிரப்படுது. இதன் மூலம் அதிகமான விற்பனையை வந்துட்டு உருவாக்க முடியும். மொபைல் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜியில் இருக்க நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். மொபைல் வாயிலாக வாடிக்கையாளர்கள் வந்துட்டு எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான தயாரிப்புகள் அல்லது சேவைகளை எளிதில் வந்துட்டு அறிமுகப்படுத்த முடியும். வாடிக்கையாளர்களின் மொபைல் பழக்க வழக்கங்களை பயன்படுத்தி தனிப்பட்ட ஆஃபர்களை அனுப்ப முடியும். மொபைல் டிவைஸ்களால் கிடைக்கும் தரவுகளை வச்சு
ஃபில்லர் ஆஃபர் மற்றும் டைமிங் ப்ரமோஷன்களை உருவாக்க முடியும். மொபைல் ஓரியன்ட் சேட் பட்டன், கிளிக் டு ஆக்ஷன் மற்றும் பிளாட்ஃபார்ம் செயல்பாடுகளை திறமையாக கண்காணிக்க முடியும். மொபைல் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி உருவாக்குறது அல்லது அதை ஃபாலோ பண்ணுறது. நம்மளுடைய வலைதளம் மொபைல் டிவைஸ்களில் எளிதாக ப்ரௌசிங் செய்யத்தக்க மாதிரி வடிவமைக்கப்பட்டு இருக்கணும். மொபைல் டிவைஸ்களை அடிப்படையாக கொண்ட சோசியல் மீடியா பிரச்சாரங்களை திட்டமிடணும். கூகுள் பே, ஃபோன்பே போன்ற மொபைல் விலாசத்தில் நடக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற பிளாட்ஃபார்ம்களை இணைக்கணும். வாடிக்கையாளர்கள் எந்த வடிவமைப்பு அல்லது சந்தைப்படுத்துதல் முறை மிகவும் செயல்திறன் கொண்டது என்பதை கண்டறிய ஏபி டெஸ்டிங் செய்யணும். மொபைல் பயனாளர்கள் சிறிய வீடியோக்களை விரும்புவதை கண்டு வீடியோ ப்ரொமோஷன்களை அதிகரிக்கணும். இந்த 5 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது மொபைல் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மூலியமாக நம்மளுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை முன்னெடுத்து செல்ல முடியும். மொபைல் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு புதிய திசையை உருவாக்கி வருது. 5G போன்ற தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியுடன் அஃபிலியேட்டர்களுக்கான புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுது. இப்படி மொபைல் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அணுகுமுறைகள் தற்போதைக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கினுடைய நெறிமுறைகளை மாற்றி இருக்கு. முன்னேறும் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த துறையில் இருக்கிற புதுமைகளை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும். வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். உங்களின் தினசரி மளிகை பொருட்கள், அரிசி, பருப்பு மற்றும் அனைத்து உணவுப் பொருட்களும் இப்பொழுது உங்களின் கைவரிசையிலேயே கிடைக்கும். அதுவும் எளிதாக, விரைவாக மற்றும் சிறந்த தள்ளுபடிகளுடன் அறிமுகமாகிறது பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். இங்கு நீங்கள் தேடுவது கிடைத்துவிடும். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் புதிய மற்றும் தரமான மளிகை பொருட்களுடன் உங்கள் சமையல் அறையின் அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த தீர்வுகளை வழங்குகிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிரவும், மேலும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.